காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக ஹிதாயத்துல்லா ஐயா வாங்க. ஒரு சிறு குறுக்கீடு, நீங்க குறுக்கீடு பண்ணதுக்கு ஒரு குறுக்கீடு. அம்பானி அதானி நீண்ட காலமா தொழில் பண்றாங்க, அதை யாரும் எதுக்கல. இந்த அரசு, ஒன்றிய அரசு முறைகேடா அம்பானிக்கு அதானிக்கு வாரி வழங்கினாங்கல்ல, ரஃபேல்ல 30,000 கோடி அதானியை கூட்டிட்டு போய் இலங்கையில கொண்டு போய் அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வச்சது, வங்காளதேசத்துல கான்ட்ராக்ட் கொடுக்க வச்சது, ஆஸ்திரேலியாவில் ஸ்டேட் பேங்க் ஆபீசர்களை கூட்டிட்டு போய் 5,000 கோடியை கொடுக்க வச்சது. இந்த முறைகேடுகளை பத்தி தான் பேசுறமே ஒழிய அவங்க எல்லா ஊர்லயும் பண்றாங்க. மோடி பிறக்கிறதுக்கு முன்னவே அம்பானி இந்தியா முழுக்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. மோடி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஜெகத் ரட்சகன் இலங்கையில மோடி பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்பானி அதானி பத்தி பேசுறோம். மோடி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே திருபாய் அம்பானி இந்தியா முழுக்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் சம்பந்தம் இல்லாத பேசுறீங்க. ஒரு அமைச்சர் நீங்க புதுசா கட்சிக்கு வந்தால சம்பந்தம் இல்லாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில்ல இருந்தது நீங்க டாக்டர் அம்பானி அதானி பத்தி பேசுறதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அதுக்கு இதான் பதில். 70,000 கோடி இல்ல 70,000 கோடி ஊழல் செஞ்சதாக பிரதமர் சொன்ன ஒரே வாரத்துல பாஜகவுக்கு வந்தான ஊழல் இல்லாம எப்படி போனாரு? அஸ்ஸாமுடைய முதல்வரை ஊழல்னு சொன்னது பிஜேபி, அவர் எப்படி அஸ்ஸாமுடைய பிஜேபி முதல்வர் ஆனாரு? சுவேந்து அதிகாரி மேல உள்ள வழக்கு எப்படி போச்சு? ராணேங்கிற ஒரு 300 கோடி ஊழல் செஞ்சாருன்னு உள்ள வச்சது பிஜேபி, திருப்பி கட்சிக்குள்ள வந்தவன அவரை வெளியாக்குனது பிஜேபி. ஜூன் மாதம் 1ஆம் தேதி தேர்தல் பத்திரத்துல 10,000 கோடி ஊழல் மோடி செஞ்சிருக்காரு, அமித்ஷா செஞ்சிருக்காரு. நீங்க ஊழலை பத்தி பேச சார், அதுக்கு அவரு அழகா பதில் சொல்லுங்க. பாருங்க, கவனிங்க. 4ஆம் தேதி மாலை விடை கிடைக்குங்கிறார், கதையை முடிக்கிறார். முடிஞ்சு வச்சு அடுத்து பேசுங்க. நீங்க குமார கூப்பிடுங்க, அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை செய்யுங்க. குமார் சார், திரு ஹிதாயத்துல்லா, இவ்வளவு நேரம் நடந்துச்சு, நீங்களும் பேசுனீங்க இடையில. இப்ப பேசுங்க, என்ன நடக்க போகுது? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு என்ன? ஒரு விதமான கன்ஃபேபுலேஷன்ஸ் அமங் த பீப்புள்ஸ். ஒரே குழப்பம். நான் 400ங்கிறீங்க, நீங்கள் 310ங்கிறீங்க, அவங்க 300, அமித்ஷா 310. இப்போ காங்கிரஸ் கட்சியில் 300. வாரேன் அவட்டுக்கு சொல்லிட்டு வரேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் கையில் இல்லை. 400 சொல்கிறதுக்கு, அவர் 430 சொல்கிறதுக்கு, இவர் 370 சொல்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு பிஜேபி கையில் இருக்குது. அவங்க எதுனாலும் சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லுவாங்க. முதல் கட்ட தேர்தலே 6.7% சூடு வச்சுட்டாங்க. அடுத்தடுத்து 7-8% சூடு வச்சது நமக்கு பார்த்தோம். 3 முறை தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டில் நடந்த எவ்வளோ வாக்குப்பதிவுங்கிறத 3 முறை சொன்னாங்க. அதனால் இப்போ நான் அதுக்குள்ளே போகலை. இப்போ தொடர்ந்து பல பொய்களை சொன்னவர் இந்துக்களுக்கு எதிராக பேசினார், முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினார், தலித்துக்களுக்கு எதிராக பேசினார், பெண்களுக்கு எதிராக பேசினார். இன்னைக்கு மதங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கு எதிராக பேசினார் மோடி. அதை தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் திரிச்சு கூற வேலையை அவர் செஞ்சார். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கடைசியா கடவுள் விஷயத்திலே திரிச்சு கூற ஆரம்பிச்சார். எப்படி? அதுதான் நான் சொல்ல வர்றேன். அவங்க அம்மா இறக்குற வரைக்கும் அவங்க அம்மா வயிற்றிலிருந்து வந்ததாக சொன்னாரு. அவங்க அம்மா இறந்த பிறகுதான் சிந்திச்சேன், நான் கடவுள் என்ன நேர படிச்சிட்டாருன்னு சொல்லி. கடவுள்னு சொல்லப்படக்கூடிய ராமர் கூட கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நாகரிகம் வேணும். நீங்க பேசும்போது அமைதியா இருந்தோம். நீங்க ஆரம்பத்துல பேசுற முதல் பேச்சுல அமைதியா இருந்தோம், அமைதியா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. அதாவது இப்ப நான் கடவுள் நேரடியா படிச்சேன்னு சொல்றாரு. கடவுள்னு நம்பப்படக்கூடிய ராமர் கூட நான் கோசலை மைந்தன் தான் சொல்றாரு. அவர் கோசலை இறந்த பின்னாலையும் கோசலை தான் அவங்க அம்மாண்டாரு. கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு? கிருஷ்ணன் கடவுள்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணர் அவங்க அம்மா இறந்த பின்னால் சிறையில் தான் பிறந்தார். அவரும் தாய் வயிற்றில் தான் பிறந்தார். அதே மாதிரி இறக்கும்போது எப்படி இறந்தாருன்னா நமக்கு தெரியும். அதே மாதிரி ராமர் அம்புபட்டு, காலில் அம்புபட்டு ஆற்றுல விழுந்தார். தன்னை அவர்கள் எல்லாம் வாழும்போது மனிதர்களாக சொன்னாங்க. என்றைக்குமே அதை தான் வால்மீகின்னு சொன்னார், அதை தான் கம்பரும் சொல்கிறாரு. அது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்களையெல்லாம் மீறி இவர்களுடைய சித்தாந்தத்தை எல்லாம் மாற்றி நான் கடவுளால் படைக்கப்பட்டேன், இந்த மக்களுக்காக உதவுறேன் நான் கேட்குறேன். ஒரு நிமிஷம், நீங்கள் நம்ம 2 பேர் பேசுகிறோம் பாருங்க. அவர் தன்னை எங்கும் கடவுள்னு சொல்லலை, கடவுள் என்னை சில நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான்னு தான் சொன்னோம். தவறான உங்களை யார் படைச்சது? என்னையும் உங்களை யார் படைச்சது? எல்லாரும் கடவுள் தான் படைச்சார். அப்புறம் அவர் மட்டும் ஸ்பெஷலா கேள்வி கொஞ்சம் குமார் கொஞ்சம் குமார். அதாவது
இந்த மக்கள் பார்க்குற மக்கள் பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் பேர் பார்க்குறாங்க இல்லையா? ஜெயா+ டிவி மட்டுமில்ல, எல்லா டிவியும் எல்லாரையும் படைச்சது கடவுள். மோடியை படைச்ச கடவுள் நம்ம எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் மோடி என்னை மட்டும் நேராக கடவுள் படைச்சாருன்னா மற்றவங்களெல்லாம் யார் படைச்சா? ஒரு காலத்தில் புராண கதைகள் தான் வரும், சூரிய பகவான் படைச்சாருன்னு. தாய் தகப்ப வயிற்றுல பிறக்கலைன்னு சொன்னால் முனிவர்களால் பிறந்தாங்க, யாகத்தில் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கதை கூட இல்லை, அதை தாண்டி கதை விடுறாரு. பல கதை விட்டவர். என்னென்ன கதை விட்டாரு? இன்னைக்கு மகளிருக்கு எதிராக ஒரு பஸ்ஸில் கொடுத்தா இலவசங்கிறாரு, ஒரு உரிமை தொகை கொடுத்தா இலவசங்கிறாரு. அப்போ பெண்களுக்கு எதிராக இந்தியாவில் சரிபாதி பெண்களுக்கு எதிராக இருக்காரு. அதுக்கு காரணம் சவர்காரும் கோல்வால்கரும். அவங்க பெண்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு செல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அந்த சித்தாந்தத்தை அவர் சொல்றார். இது பெண்கள் விஷயம். தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் அதிகமாக உருவாக்குனதுனால எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சு இடஒதுக்கீடு மூலமா. இப்போ பொதுத்துறை நிறுவனத்தையும் உருவாக்கல, இருக்கிற வேலை வாய்ப்பையும் நிறுத்திட்டாரு. இது அவர்களுக்கு எதிராக. இதை எங்க தலைவர் ராகுல் காந்தி அழகா சொன்னாரு. 193 வேலைகளை இந்துக்களுக்கு கொடுக்காம அதில் இருக்கக்கூடிய ஒரு உயர் வகுப்பினருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதைத்தான் சொல்றாரு. பாராளுமன்றத்தில் சொன்னாரு, ஆரியர்கள் இவ்வளவு பெரிய இந்திய மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்துட்டாருன்னு அவர் சொல்றாரு. இதை நாங்க சொல்றது பூரா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவாக சொல்றோம். இன்னைக்கு 93 விழுக்காடு மட்டுமல்ல, நீதித்துறையில், IIMல, IITல, ஆளுநர் பதவியில், இவங்க கொடுக்குற ஆளுநர் பதவி உள்பட எல்லாவற்றிலும் பெரும்பான்மை இந்துக்கள், இந்த சொன்னார்ல உண்மை இந்துக்கள், அந்த உண்மை இந்துக்களுக்கு கிடைக்காம ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் கிடைக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக எத்தனையோ தொழிலதிபர் இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அம்பானி, அதானி ஒரு 20 குடும்பத்துக்கு 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 14 லட்சம் கோடி வரி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. கடந்த இந்த 40 லட்சம் கோடி இருந்தா எப்படி சாத்தியம்னு கேட்டாரு. யாரு? நம்முடைய நண்பர் கேட்டார் இல்லையா, பாஜக நண்பர். அதெல்லாம் சாத்தியம். நாங்க செஞ்சோம். விவசாயிகளுக்கு 70,000 கோடி தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னோம். அன்னைக்கு பண்ணணும். இவங்க இதுவரை 1 லட்சம் கோடி கூட பண்ணல. ஏழைகள் கல்வி பெறுவதற்கு 25 விழுக்காடு ஏழைகள், அதுவும் மேக்சிமம் இந்துக்கள், உயர்ந்த பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்போம்னு சொன்னோம். படிக்க வச்சோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுத்து கிராமப்புற வேலைகளை உயர்த்துவோம்னு சொன்னோம். நாங்க எல்லாம் சொன்னதை செஞ்சோம். நீங்க என்னென்ன செஞ்சீங்க? அப்படி இருங்க, என்ன கேட்போம். முக்கியமான கேள்வியை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நீங்க அடுத்து போயிருங்க. நீங்க 2வது வந்தாலும் சரி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், தொடர்ந்து இந்தியாவில் எல்லா வகையிலையும் பிரிவினை உருவாக்குறது மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு 15 விழுக்காடு. எவ்வளவுக்கு முந்தின நாள் நான் முஸ்லீம்களை பற்றி பேசவே இல்லைன்னு சொன்னவர் அடுத்த நாள் சொல்றாரு 15% நிதி ஒதுக்க போறாங்கன்ட்டு. அவங்க இருக்கிறதே 14-15%. அவங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்காதனால தான் இன்னைக்கு IAS IPSல 2 விழுக்காடு இருக்காங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் கார்பரேட்னு கணக்கு பண்ணா 1% கூட இல்லை. இப்படி கல்வியில எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மோடி சிறுபான்மையினர்களுடைய உரிமையை மட்டும் பறிக்கல, பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய OBC, தலித், உயர் ஜாதியிலையும் இன்றைக்கு அருமையா மாயாவதி, நம்முடைய பெஹன்ஜி மாயாவதி மோடிக்கு ஆதரவா பல நேரங்கள் இருந்து சொல்றாங்க. பிராமணர்களையும் ஏழைகளை ஏமாத்திட்டார் மோடி. உத்தரப்பிரதேசத்துல பிராமணர்கள் கூட ஏழைகள். இன்னைக்கு பார்த்தா பிராமணர்கள் ஒரு சிலர் சித்பாவன வகுப்பு, சில வகுப்பு தான் இன்னைக்கு அமைச்சராக முடியுது. ஏழை பிராமணர்கள் ஒண்ணுக்கு வழி இல்லாத ஒரு சூழலுக்கு மோடி தள்ளிட்டாரு அப்படின்னு பெஹன்ஜி மாயாவதி சொல்றாங்க. சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு 6 மணி நேரத்துல ட்ரெயின்ல வந்துடுறோம் சார். இப்போ அந்த அளவிற்கான திட்டங்களை இந்த மத்திய அரசாங்கம். செல்வம் சார், 450 ரூபா நம்ம ட்ரெயின் 6 மணி நேரத்துல 1500 ரூபா கொடுத்தாதான் போகணும், சும்மா போக முடியாது. காங்கிரஸ் 400 ரூபா டிக்கெட்டு இப்ப 1500 ரூபா கொடுக்கணும். சும்மா 400 ரூபா 10 ரூபாய்க்கு போறீங்க பேசுறீங்க. ஒரே ஒரு விஷயம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் கூட ஆமீனாவும் வயிற்றில் வந்தவராகத்தான் அவர் சொன்னாரு.
உச்சபட்சமா இருந்த நிலையிலையும் கூட மாமன்னராக இருந்த போதும் நான் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தது மட்டுமல்ல, நான் அடிமைன்னு சொன்னார். இறைவனுடைய அடிமை. ஜீசஸ் இருக்காரு பாருங்க, நான் மரியனுடைய மகன் தான் சொன்னாரு. மரியம் அம்மா இறந்தாலும் சரி, இங்க ஆமினா அம்மா இறந்த பிறகு இப்படி தான் சொன்னாங்க. இங்கே தான் வித்தியாசம் என்னன்னா, அம்மா இறந்த பிறகு எனக்கு என்னுடைய பிறப்பின் ரகசியம் வேற என்று யாருமே சொல்லல. இடையில கடவுள் சம்பந்தப்பட்ட யாரையும் காயப்படுத்தாம மகாகவி பாரதியும் கம்மன் சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்லி முடிங்க. ஏன்னா எல்லாராலும் போற்றப்படுபவர் யாரு? பாரதி. ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியன் பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் புரிந்தும் புரியாது வணங்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றேன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கடந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருளீதென்ன தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொறும் படர்ந்த சூழ்ச்சின்னு சொல்றாரு. கடவுள்ங்கிறவன் ஒருத்தன் தான், அவனை பலவாரா பார்க்குறோம் அப்படிங்கிறதான் உண்மை. அவன் இருக்கானா இல்லையாங்கிற சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. கடவுளே சொல்றாரு, மதங்களில் ஒரு மதம் கடவுள் ஏற்றுக்கொண்டு கடவுள் விரும்புகிற மதம் எதுன்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொல்கிற மதமும் ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இவ்வளவும் நான் சொல்கிறதுக்கு காரணம், இந்த நம்பிக்கை கூட இல்லாமல் இந்து மதத்தை தடை செய்வார்கள்னு ஒரு மோடி பிரதமர் சொல்கிறாருன்னா இந்து மதத்தை கிள்ளுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டாரா? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணின்னு மோடி சொல்றாரு. அப்ப இந்துக்களை அவ்வளவு கேவலமாக நினைச்சிட்டாரா? நாளைக்கு இவர் ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோம், காங்கிரஸோ யாரோ ஆட்சிக்கு வந்தா கூட இது நடக்குமா? நான் கேட்கிறேன். ராம்னு சொல்லி செத்தவர் யாரு? மகாத்மா காந்தி. வாஜ்பாய் கிடையாது, சவர்கார் கிடையாது, கோல்வால்கர் கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரங்க யாருமே சாகும் போது ராம்னு சொல்லல. மோடி அவர்களுக்கு அதான் நிலைமை. அப்ப ராம்னு சொன்ன மகாத்மா காந்தியே தான் ஒரு மனிதன் தான், தன் மனித வயிற்றில் பிறந்தவன் தான் சொல்றாரு. ஆனா இவர் மகாத்மா காந்தியை விட மேலானவராக, அல்லது இயேசு நபிகள் நாயகத்தை விட மேலானதாக, அல்லது ராமர் கிருஷ்ணரை விட மேலானவராக இவர் தன்னை கருதுவார் என்றால் இவருக்கு மூளை குழம்பி விட்டது. இவர் கீழ்ப்பாக்கத்திற்கு செல்ல வேண்டியவர் வெகு விரைவில் பதவி இழந்த பிறகு தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தான். அந்த தப்புக்குள்ள தண்டனை கிடைக்கணும். இன்னைக்கு 10 வருஷம் தப்பு செய்த ஏழைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, அது மட்டுமல்லாமல் ஓபிசிகளுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செய்த இடஒதுக்கீடையோ அல்லது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூக நீதி அந்த சாதிவாரி வாக்கெடுப்புக்கு எதிராக இருந்த மோடி அவர்களுக்கு நிச்சயமாக பதவி போன பிறகு நான் கடவுள் இல்லை என்ற உண்மையை உணர வைப்பது. நன்றி நன்றி நன்றி. இந்த பேச்சு நீங்க கடவுளா நினைக்கிறது தப்பு சார். நீங்க அந்த வார்த்தை சொல்லிருக்கீங்க. நாங்க மோடி ஒரு மனிதர். நீங்க உங்களுக்கு வேஸ்டேஜ் எனக்கு வித்தியாசம் தெரியும் சார். திருக்குமார் சொல்றேன் சார், எனக்கு மனவருத்தம் அளிக்கிறது. நான் ஒரு நெறியாளராக சிரமம் சொல்றேன். யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். தவறான பேச்சுக்கு அலோவ் இல்லை. பதவியை விட்டு போகும்போது அவர்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கும். பதவி போச்சேன்னு பரிதவிப்பாங்க. நாலாம் தேதி பாருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு 10 நாள் கழிச்சு நேயர்களே, இதுகாரம் ஏன் என்ற கேள்வியினுடைய விவாதத்துல நம்ம இந்திய அரசியலின் கடம் ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. நேரம் முடிஞ்சது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு செல்வம், தொடர்ந்து பேசலாம். நிறைய நம்ம அலோவ் பண்றோம். இந்த நிகழ்ச்சியில எங்களோடு இதுவரை கலந்து பல்வேறு விவகாரத்தை பேசணும். மரியாதைக்குரிய இதாயத்துல்லா அவர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான்.